நிறைய பேர் ஆன்லைனில் வெயிட் பண்ணுவாங்க. 12 மணிக்கு அது யூடியூப்பில் போயிடும். அதற்கு சோதனை உள்ளதாக நிறைய பேர் விரும்புகிறான். அன்றைக்கி வீட்டில் போன பாஸ்டர் பிரசவத்தை நான் வீட்டில் இருந்தே கேட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு விடக்கூடாது. ஆமாம், கதற்கு சோதனை மலேலியா லேலியா லேலியா. ஆமாம், இந்த காலை ஆராதனைக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் வியாபாரம் ஆசீர்வதிப்பாராக, நம்ம ஆசீர்வாதத்தை பெருகப்படுவாராக. கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக நாளுக்கு நாள் ஆண்டு வாரம் நம்முடைய சபை பெருகி கொண்டே இருக்குது. கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக லேலியா லேலியா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக. கொரோனா நிமித்தம் நம்ம எல்லாம் சுருக்கி போனவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணிடுறாரு, அவன் எல்லாம் நம்ம சரி பண்ணிடுவாரு. சரி பண்ண ஒருத்தர் இருக்கிறார். அதனால எவ்வளவு சுருக்கி போனாலும் பயப்படாதீங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைஞ்சாலும் மனமுறிவு அடைவதில்லை. ஆனால் நமக்குள்ள ஜீவனான ஒருவர் இருக்கிறார். அதனால நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக ஹல்லேலூயா. சித்திரைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் புக் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 50:20 கர்த்தர் படிக்கலாம். ஆதியாகமம் 50:20. Genesis chapter 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆமா, மனுஷன் தீமை செய்ய நினைக்கிறான், ஆண்டவர் அதே தீமையே நன்மையாக முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கும் தேவனுக்கு இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் மனுஷனை பார்க்கலும் ஆண்டவர் அதிகமா நேசிங்க. அதான் மனுஷனை விடக்கூடாதுல்ல, இருக்கணும். ஆனா முதல் இடம் யாருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு. நீ தீங்கு செய்ய நினைத்தாய், அதே தீங்கையே நன்மையாக முடியப்படுகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. தீமையை நன்மையாய் முடியப்படுகிற நம்முடைய ஆண்டவர். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக அல்லேலூயா. ஆமா, நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க நம்ம யோசேப்பை பத்தி நம்ம சிந்திக்கிறோம். யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தான ஒரு காரியம் தான் இது. நான் யோசேப்போட லாஸ்ட் அனுபவங்களில் சொல்கிறார், தன்னுடைய சகோதரரை பார்த்து, நீங்களா எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ரொம்ப தேங்க்ஸ் செய்த தீமைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க செஞ்ச தீமையை தான் தேவன் நன்மையா மாத்தினாரு. ஆமா, தீமையை நன்மையா மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆமா, என்ன நம்ம சொல்லணும், யாரா தீமை செஞ்சாங்களா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்ஸ் பிரதர், நல்லா தீமை செய்யுங்க, நல்லா செய்யுங்க சிஸ்டர், நல்லா தீமை செய்யுங்க. ஆனா தீமை எல்லாம் என் தேவன், தேவனோ ஆமா நன்மையாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. பயப்படாத. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் தீமை செய்யறாங்களா தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஆமா, யோசேப்பு தான் சொல்லுவா, தேங்க்ஸ் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப 10 அன்னைமாருக்கு தேங்க்ஸ் சொல்றான். 10 அன்னைமாருக்கும் ஆமா தேங்க்ஸ் சொல்லுகிறான். ஏன்னா நீங்க தீமை செஞ்சீங்க, ரொம்ப நல்லா தேங்க்ஸ். அதே தீமையை தேவனோ ஆமா நன்மையாக மாறப்படினார். வெறும் நன்மையா பாருங்க, வெகு ஜனங்களுக்கு நன்மை செய்யப்படி. அப்ப உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க சந்ததிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு, எட்டு தேசத்துக்கு, அந்த சுற்று வட்டாரத்துல எல்லா தேசத்துக்கும் தேவன் நன்மை செய்யப்படியாக ஆமா தேவன் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷன் மேல ஆண்டோட திட்டம் இருக்குமானா யார் என்னெல்லாம் தீமை செஞ்சாலும் அதெல்லாம் நன்மையா மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு மேல ஆண்டோட ஒரு திட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேல ஆண்டோட திட்டம் இருக்குது. திட்டம் இல்லாதபடி யாரும் இதுக்குள்ள வரவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. ஆமா, அந்த Facebook மூலமா யூடியூப் மூலமா கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டோட திட்டம் ஒண்ணே இருக்குது. எதுக்கு என்ன திட்டம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய தீமைகள் செய்வார்கள், ஆனால் அந்த தீமையை தேவன் ஆமா நன்மையாக மாற்றுவார். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வெகு ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஆமா, நம்ம எல்லாம் வெகு ஜனத்துக்கு ஆசீர்வாதமா அழைக்கப்பட்டுகிறோம். நாம் நமக்காக மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் நமக்காக மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள். அதுல ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படின்னா
அது அதுக்கு தானே வெளிச்சம் கொடுக்கல. இங்க இருக்கிற அடையே இருக்கு, இடத்துல கொடிவர் அடையே இருக்கு, வெளிச்சம் கொடுக்குது. இந்த இடத்துல கரண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கரண்ட் மூலமாக உலகம் முழுதும் ஆண்டோடைய சொத்தம் போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னச்சுன்னா தேவன் அதை நன்மையாக மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாரா தீமை சொன்னா சொல்லுங்க, செஞ்ச தீமைகளா தேங்க்ஸ். ஏன்னா என் தேவன், எல்லாரும் நெஞ்சில கையை சொல்லுங்க, என் தேவன். அவன் என் தேவன். எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவர் இருக்கிறார், எனக்கு தரிசனம் கொடுத்தவர் இருக்கிறார், கர்த்தருக்கு என்னை நடத்துகிறவர் இருக்கிறார், என்னோட பேசுறவர் இருக்கிறார். நீ செஞ்ச தீமை எல்லாம் வெகு ஜனங்களுக்கு நன்மையா மாற்றிடுவாரு. ஒரு ஆளுக்கு 2 பேருக்குல்ல, வெகு ஜனங்களுக்கு நன்மையாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் யார் யார் என்னென்ன தீமை செஞ்சாலும் எல்லா தீமைகளையும் ஆமா வெகு ஜனங்களுக்கு நன்மையாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 37 அந்த இடத்துல யோசேப்புடைய ஒரு சரித்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்குவாங்களா? 37:2. ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். போதும். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சந்த வரலாறு எப்படி ஆரம்பிப்பாங்க? ஆபிரகாமுடைய வரலாறு அப்படின்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் ஏசாயா, யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபுடைய சந்ததியை ஆக்கும் போது யார் வந்து ஃபர்ஸ்ட்னா யோசேப்பு தான் வராரு. யோசேப்பு தான் வர்றார். யோசேப்பு யாக்கோபுடைய பிள்ளையில 11ஆவது மகன். ஆனால் 11ஆவது மகன் நீங்க முதல் ஸ்தானத்துக்கு வந்துட்டான். எந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு? ஆமா, ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஜெனசிஸ் 37:2. ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 37 ஆரம்பிச்சு 38 மட்டும்தான் யூதாவின் சரித்திரம் இருக்குது. மற்ற எல்லா அதிகாரத்திலும் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தான சம்பவங்கள் 12-13 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அல்லேலூயா. நமக்கெல்லாம் யோசேப்புக்கு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரசவம் பண்ணியிருப்போம், நானும் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் இதிலிருந்து எதை உங்களோடு கூட பேச சித்தமா இருக்கிறாரோ அந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட அவர் பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த யோசேப்புக்கு பார்க்கும் போது ஆண்டவர் யோசேப்பு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இவன் வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். அதான் திட்டம். வெகு ஜனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, தேசத்தை சுற்றி இருக்கிறான ஜனங்களுக்கு, சொந்த குடும்பத்துக்கு, அவனோட பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் இவனை தேவன் ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. அதுக்காக அவன் அந்த வாலிப வயதுல அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சு? அவன் சொப்பனம். உங்களுக்கு சொப்பனம் வருதா? சொப்பனம் வருதா? நல்ல சொப்பனம் உண்டு, கெட்ட சொப்பனம்லாம் உண்டு. ஆனால் ஆண்டோடைய திட்டத்தின் சொப்பனம் இது. ஆண்டோடைய திட்டத்தின் சொப்பனம். ஆண்டோடைய திட்டத்தின் சொப்பனம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் உங்களை என்ன பண்ணாலும் ஆண்டோட சித்தம் தான் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆவது வயசுல ஆண்டவர் டைரக்டா சொப்பனத்துல சொன்னாரு, உன்னை குப்பையிலிருந்து உயர்த்துவேன். 26ஆவது வயதுல சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதாவுக்கு குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளப்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவெறுந்த சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன். நேரடியாக அவனோட சத்தத்தை கேட்டுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நேரடியா பேசிட்டாரு, சத்தத்தை கேட்டாச்சு. இது பிரச்சனை இல்லை. நீ டக்குனு ஏறி சிங்காசனத்தில் உட்கார்ந்துலாம் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொப்பனம் பார்த்துட்டான். 2 அரிக்கட்டு நேரம் எடுக்குது. 11 அரிக்கட்டுலாம் தானே அவன் வணங்கி இருக்குதுன்னு சொல்லி பிரதர்ஸுக்கிட்ட எல்லாம் போய் சொன்னான். எல்லாம் குஷி ஆயிடுவாங்கடா அப்படின்னா அந்த குஷி ஆகல. எல்லாம் அந்த முகநாடி வேறுபட்டது. டேய், நீ எங்களோட பெரிய ஆளாயிடுவா, நானா வந்து உங்களை வணங்கி நிற்கணுமா? சொப்பனக்காரன் வராடா, இவன் நம்ம எல்லாம் வணங்க போறோமா? எல்லாத்தையும் கேள்விப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணா சொப்பனக்காரன் என்ன வர்றா? சொப்பனக்காரன். அதே 37 அதிகாரத்தில் இன்னொரு சொப்பனம் பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கி நின்றது. அவன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல, அப்பாட்ட எல்லாம் சொல்றான், எல்லாருக்கும் இருக்கும்போது நல்லா நல்ல மனசு, கள்ளக்கப்படாத இல்லாத மனசு. நான் நினைக்கிறேன் இல்லை கிரிமினல் மைண்டில், கிரிமினல் மைண்டுக்கு சொல்ல மாட்டான், அப்படியே வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பான். ஆமா, இந்த கிரிமினல் இருக்கிறவங்களாம் பேச மாட்டான், ஓப்பனா பேச மாட்டான். பாருங்க, ஓப்பனா பேசவே மாட்டான். இங்க பாருங்க, கள்ளக்கப்படம் இல்லாத மனசு. பிரதர்ஸ் நல்லா உள்ளது உள்ளபடியே சொல்றான்.
பேரண்ட்ஸ் உள்ளத அவன் உள்ளதுபடியே சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அப்பாவே சொல்றாரு, அப்பா அம்மா எல்லாம் வந்து உன்னை வணங்குவோமா, நீ எவ்வளவு பெரிய ஆளாயிருவியா. ஆனால் யாக்கோபு அதை மனதில் வைத்திருந்தான்னு வேதத்தில் எழுதப்பட்டது. மனசுல அது அப்பா மனசுல வச்சாரு. ஆனா இவெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படா இவனை காலி பண்ணலாம், எப்ப இவனை காலி பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய உயர்த்த போறேன்னு சொல்றாரோ அப்போ ஒண்ணு கீழே தள்ளதுக்கு நிறைய பேர் ரெடி ஆயிடுவான். கீழே தள்ளதுக்கு அவன் நிறைய பேர் ரெடி ஆயிடுவான். ஆல்ரெடி ரெடி ஆயிட்டான். ரெடி ஆன ஆட்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, ஏத்த வீட்டுக்காரர் இல்ல, கூட பிறந்த சகோதரரு, சொந்த சகோதரரு. இவனை எப்ப முடியா காலி பண்ணி இவனை சொப்பம் எப்படி நிறைவேறது பார்க்கலாம். நான் வந்து உன்னை வணங்குதான், நீ தம்பிடா. யாரு தம்பி? சில வீட்டுல எல்லாம் சண்டை நடக்கும், அந்த லோக்கல் சண்டை நடக்கும். டேய், நான் போட்ட மிச்ச மீதி பாலை குடிச்சு வளர்ந்தவன் நீ, தாய்ப்பால் வரை சண்டை போடணும், மீதி பாலை குடிச்சு வளர்ந்தவடா நீ, யாரா பெரிய ஆளு? நான் போட்ட மிச்ச மீதி, ஆமா தாய்ப்பால் இருந்து சண்டை ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி லோக்கலாக பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் அதே போல நீ 11வது பால் ராணி குடிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நாங்களா பெரிய ஆளு, நான் உன்னை வணங்குவோமா. இவனுக்குள்ள ஆண்டவனோட திட்டம் இருக்குது. அதை தான் அவன் சொல்றான். இவனுக்கு அப்படி பெரிய ஆள் அவனுக்கு ஆசை கிடையாது. தேவன் இவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு லைன் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு மேல ஒரு திட்டம் இருக்குது. தேவனுடைய திட்டம் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. தேவனுடைய திட்டத்துக்கு யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு அநேக கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்புடுங்க. ஆண்டவரே, அவருடைய திட்டம் என்ன? ஒவ்வொரு மேலும் இருக்குது. சின்ன சாமுவேல் மேல இருந்துச்சு, சின்ன தாவீது மேல இருந்துச்சு, தானியேல் மேல இருந்துச்சு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல இருந்துச்சு. எல்லார் மேல ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. சகோதரி மேல இருக்குது. பைபிள் பார்த்தா அநேக சகோதரி மேல ஆண்டவருடைய திட்டம் அவன் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாவி பழைய ஏற்பாடுல எரிகோ மதில் மேல இருக்கிறார். அவளோட வார்த்தையாக ஒரு தப்பான வார்த்தை லோக்கல் லாங்குவேஜ்ல தான் அவளை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. தேவனுடைய திட்டத்தை தன்னை ஒப்பு கொடுத்தால் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அட்டவணையில வந்துட்டான். அவள் யாரு, இவங்க யாரு? இவங்க இஸ்ரவேல், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. ஆனா ஒரு சாதாரண ஒரு படுமோசமான ஒரு பெண். ஆனா அவளுக்கு வந்து ஆண்டவரோட திட்டம் இருந்துச்சு. உனக்கு ஒரு சான்ஸ், நல்லா வருதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற. இந்த சான்ஸ்ல நீ வந்துட்டியானா உன்னுடைய பேர் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு அட்டவணையில, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வம்ச வரலாறு அட்டவணையில உன் பேர் வரும். அந்த திட்டத்தை தன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொரு மேல ஆண்டோட திட்டம் பிளான் இருக்கும் போது நம்ம சமர்ப்பிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம பெரிய காரியம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே உங்க சித்தத்தை ஒப்பு கொடுக்குறேன், முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். மக்கள் அவர் பார்த்துக்கிறார். நம்ம கீழ்ப்படுகிறோமா, வார்த்தை கொண்டு அவரிடத்தில் திரும்புகள் என்று ஓசியாவிட சொல்லப்படுகிறது. வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் அதே வார்த்தைகளை கத்தர் என்ன பண்ணுகிறாரு, அவ கனம் பண்ணி அதே வார்த்தையை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை அவ செய்வார். ஆண்டவத்துல மனம் திரும்பலாம் ஈஸியான காரியம். ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், இடத்துல வார் நிறைவேற்றது இந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிராசை, அவ்வளவுதான். வார்த்தைகளை கொண்டு ஆண்டவத்துல திரும்பல. ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் இல்லை என்ன சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க, நான் 112 தேங்காய் இதான் முன்னப்பட்ட ஒன்று போயிடுச்சுன்னு நீ அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. ஒன்று கிடையாது. ஒரு பைசா செலவுலாம் ஓசிலே ஆண்டோட பெரிய ஆளாயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டோட திட்டம் நம்ம மேல இருக்கு. யோசேப்பு மேல ஆண்டோட திட்டம் அதுதான். ஆண்டோட திட்டத்துக்கு அநேகர் ஏற்று நிற்பார்கள். ஆண்டோட திட்டத்துக்கு முதலாவது பிசாசு ஏற்று நிற்கும். பிசாசு மனுஷனுக்கு புகுந்து ஏற்று நிற்பான். பிசாசு டைரக்டா வந்து ஏற்று நிற்க மாட்டான். டைரக்டா நீங்க பிசாசு வந்துருக்குதா, மனுஷனுக்குள்ள புகுந்ததான் வரும். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான காரியங்களை மனுஷனுக்கு புகுந்து அவன் கிரியைச்சுகிறான். ஆனால் தேவனுடைய திட்டம் அவன் நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. 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 அவன் நீங்க பாத்தீங்கன்னா அவன் அண்ணன்மாரு அவன் விசாரிக்கும்படியாக யாக்கோபு அனுப்புறார். வீட்டு பிரதேசத்துல போய் பார்த்துட்டு வாப்பா, அவங்கள எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, பார்த்துட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த காலத்து ஸ்நாக்ஸ் என்ன பண்ணாங்க, 2 குறுக்குறேன், 2 பாக்கெட் சிப்ஸ் இப்படிதான். இப்போ பாக்கெட்ல எல்லாம் செஞ்சு 10 தீப்பம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு 5 கேஜி கலப்பறி எல்லாம் போட்டு போய் பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் இல்லைப்போம் சில காரியங்கள் கொடுப்போம். ஒரு காலத்துலலாம் நீங்கள் சித்திரானா பண்ணாங்கன்னா புளி சாதம் இருக்குது, 4 நாளெல்லாம் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. ட்ரெயினில் 3 நாள் போனோம் அப்படின்னா செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. சாப்பிட்டு செஞ்சு ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்லன்னா அவ்வளோதான், அது கட்டுறது திருப்பி அப்புறம் தான் அவங்க அப் அண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஆகாரம் எல்லாமே பாய்ச்சலாக மாறிச்சது.
அவனுக்கு கொடுத்து விடுறாங்க. வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு என்ன பண்ணலாம், வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்து விட்றான். இவன் வருகிறான், தூரத்தில் வாரான். ஏன்னா அவங்க அப்பா வந்து கலர் ட்ரெஸ் போட்டுக்காரு. என்ன ட்ரெஸ்ஸு? கலர் ரொம்ப நேசித்தபடினால கதருக்கு அவனோட பணம் வரணுமா நங்கியல். ஏன்னா தூரத்தில் வரும்போது ஐயா வராரு, கலரா சாமி வராரு. என்ன சாமி வராரு? கலரா சாமி வராரியா? சொப்படக்கார வாராயா? என்னக்காரா? சொப்படக்கார வாரா. இன்னைக்கு அவனை கொன்னுறோம். அவன் எப்படி சொப்பட நிறைவேறி பார்க்கலாம், எப்படி நம்ம அவனை வணங்குவோம் பார்க்கலாம். அவனை வணங்கக்கூடாது. சின்ன பையன் அவன். என்ன பையன்? ஆமா, சின்ன பையன். தேவனுடைய திட்டமானுக்கள் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சின்ன பையனாக இருந்தாலும் அவன் பெரிய ஆளாகிடுவான். கதருக்கு சோதரம். பைபிள் எல்லாம் பாருங்க, சின்ன சின்ன ஆட்கள் தான் ஆண்டவர் பெரிய ஆட்களை மாத்தினாரு. கதருக்கு சோதரம். இல்லையா? ஆமா, எல்லாரும் பந்தியிருக்க சொல்லிட்டாரு. 5000 பேர் ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள ஆண்கள் சாப்பிட்ற அன்னைக்குள்ள ஆண்கள் எப்படி சாப்பிட்டாங்க? சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்ச மீது வந்துச்சான். ஆண்கள் 5000 பேர், பெண்கள் அன்னைக்கு இல்லை. இன்னும் இதோட 4 மடங்கு ஆட்கள் இருக்கிறாங்க. சுமார் 20000 பேருக்கு அன்னைக்கு போட்டு. ஆனா அதில் அற்புதப்படுறதுக்கான ஒரு சிறு பையனை தான் திறந்து விட்டார். ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. பரவாயில்லையா? சின்ன பையன் மூலமா தான் பெரிய காரியங்களா செஞ்சிருக்கிறார். ஆனா சின்ன பையன் நினைக்காதீங்க. கத்தருக்கு சோதரம். இல்லையா? நம்மள ஒரு காலத்துல சின்ன பையனை தான் இருந்தோம் இல்லையா? கத்தருக்கு சோதரம். கத்தரை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் எடுத்து ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. அவன் ஏசப்பாவுக்கு நீங்க தேவை, ஏசப்பாவுக்கு நீங்க தேவை. யாருக்கு தேவைன்னா ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க, விட்டுருவான். நீங்க ஆண்டவருக்கு தேவை சொல்லி பாருங்க. நான் இயேசுவுக்கு தேவை சொல்லுங்க. நான் இயேசுவுக்கு தேவை. நான் இயேசுவுக்கு தேவை. விசுவாசங்களை விட்டுருவான். இயேசுக்கு தேவைப்பா. இவன் மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கூட இயேசு இருக்கிறார். யார் இருக்கிறா? அவன் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு வரும்போது அவனோட சகோதரர்கள் ஒரு பிளான் போடுறாங்க. அரபு பிளான் போட்டேன். இன்னைக்கு கொண்டு காலி பண்ணி ஆமா அடிச்சர் அடிதான் ஒரே போடு அவுட். அதற்கு சோதரம். இல்லையா? ஆமா. இப்ப அந்த குரூப்ல 10 பேருக்குள்ள 3 டீமா மாறிட்டாங்க. ஆண்டவர் 10 பேரை 3 டீமா மாத்திட்டாரு. வருவே சொல்றா கொண்டுலாம் அப்படிங்க. ஒருத்தர் சொன்ன இல்லை உங்களோட பாவம் என்ன இருந்தாலும் கூட பிறந்தவன் ஆச்சு. என்ன இருந்தாலும் கூட பிறந்தவன் குழியில தூக்கி போடலாம். பட்டியாங்கிற சேர்த்துட்டு போட்டோம். அவன் குழியில் கிடக்கிற இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கிடக்கிறான். கொண்டு வந்தது அவன் கொண்டு வந்து அவன் கொண்டு வந்து சேர்த்து உட்காந்து என்ன பண்றாங்க? எல்லாம் உட்காந்து சாப்பிட்றான். அவன் குழியில கிடக்கா சாப்பிடாமா. அவன் நடந்து வந்து அண்ணன் கூட சேர்த்து சாப்பிடான்னு வந்தான். அண்ணன் கூட சேர்த்து சாப்பிட என்ன பண்ணாங்க? அவன் குழிவுல தீ போடுறாங்க. நீ எனக்கு தீமை செய்தாய். ஆமா, கத்தருக்கு சோதரர். ஆண்டவர் அவனை உயர்த்துறதுக்கு இவன் சில தீமையில எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருச்சு. கர்த்தருடைய திட்டம் பிளான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக கூட பிறந்தவர்களாலேயோ சொந்தத்தினால பந்தத்தினாலோ அவன் சில தீமைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனா ஆண்டவர் அனுபவிச்சார். குழியில தீப்படியா போடுறேன் நீங்களா உட்காந்து நல்லா துணுதோம். ஆனா அவன் ஒண்ணுமே இல்லை. பாவம் அன்னைக்கு கூட உட்காந்து சாப்பிடான்னு வந்தான். அவனுக்கு இறங்க போட்டாங்க, குழியில போட்டாங்க. இந்த டீம் அப்படியே போகும்போது இன்னொரு டீம் சொல்லுது குழியில போட வேண்டாம்ப்பா. அதான் வர்றாங்க ஒட்டகத்தில் எக்தியர் வர்றாங்க. என்ன பண்ணிடலாம்? எக்ஸ்பேவலர் வர்றாங்க. அவனுக்கு என்ன பண்ணிடலாம்? ஆமா, இன்னொரு டீம் சொல்லுது இல்லை வித்துடலாம். அவனுக்கு தெரியாம இவனுக்கு வித்துடலாம். ஒரு டீம் கொண்டு போடலாம்னா ஒரு டீம் குழியில போட்டா இன்னொரு டீம் வச்சு ஆமா எக்தியருக்கு வித்தாச்சு. எக்ஸ்பேவலர் வந்தபோது வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசு. எவ்வளவு? 20 வெள்ளிக்காசு வித்துட்டான். கர்த்தருக்கு சோதரம். இல்லையா? ஆமா, தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர். ஆண்டோட திட்டம் நிறைவேறினா நம்ம சில தீமைகளை அனுபவிக்கணும். தீமையில என்ன பண்ணணும்? நமக்கு விரோதமான தீமையில அனுபவிக்கும் போதுதான் அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறோம். மனுஷோட வாழ்க்கையில நம்ம ஸ்டெப்பு கீழே இறங்கின மாதிரி தெரியும். ஆண்டோட பார்வையில நம்ம ஸ்டெப் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? மனுஷோட பார்வையில குழியில விழுந்துட்டான். ஆண்டு சொல்ல நீ குழியில விழலையா, 3 ஸ்டெப் மேலே ஏறி இருக்கிற. ஆமா, இன்னொரு சொல்ல நான் வித்துட்டேன். அவன் சொல்வா இன்னும் குழியில இறங்கிட்டா. இல்ல, 6வது ஸ்டெப்ல அவன் இருக்கிறான். ஆண்டோடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது சத்தம் ஓட்டமா மனுஷன். ஆண்டவர் அப்படி இல்ல, அவனை ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறாரு? அவ ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வாழ்க்கையில வர்ற கஷ்டம் நஷ்டம் கிடையாது. வாழ்க்கையில வடிக்கிற கண்ணீர் நஷ்டம் கிடையாது. வாழ்க்கையில் நான் படுகிற வேதனைகள் கஷ்டம் கிடையாது. கத்திரிக்காய் அது எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் உண்டு. ஆனா மோசே சொல்கிறார், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நிறங்களை ஆண்டவர்லாம் வருஷத்துல கணக்கு போடுறாரு. நம்மளோட கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார். நான் ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறார். நாம ஜெபித்தவங்களா ஜெபத்தை மறந்துருப்போம் இல்லையா? நேற்று என்ன ஜெபம் பண்ணு தெரியுமா? அது ஒரு மோஷன்ல ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர். நீ எதுல ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்டவர் மறப்பதில்லை. நமக்கு இன்னைக்கு அடுத்த மோஷன் வரணும். இன்னொரு பிரச்சனை இருந்தா தான் ஜெபம் வரும். ஆனா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவர். ஒரு துளி கண்ணீரையும் ஒரு துளி பெருமூச்சையும் அந்த பெருமூச்சுக்குள்ள எவ்வளவு வேதனை வந்துச்சதோ அதெல்லாம் கணக்கு வச்சு அதற்குரிய பிரதிபலனை அவ கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க யோசேப்பு வாழ்க்கையில போட்டு இப்ப போயிட்டாரு. 20 வெள்ளிக்காசு வித்தாச்சு.
அங்க கொண்டு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா போத்திபார் வீட்டில் அவளை வித்தாச்சு. அன்னைக்கு அடிமைகள் வாங்கப்படுவார்கள், அடிமைகள் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, மொத்தமா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன கிடையாது, சம்பளம் கிடையாது, போவா மட்டும் கிடைக்கும். கிடைக்கிற சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அந்த நாட்களில் இந்த நாட்கள் கூட அடிமையில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, அடிமைத்தனம் இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. வெளி தெரியாத அடிமைத்தனம்லாம் இருக்குது. இன்னைக்கு செயல் பண்றாங்க, நிறைய பெண்களை செயல் பண்றாங்க, ஆண்களை செயல் பண்றாங்க, வித்துடுறாங்க. நிறைய பெரிய ஆட்கள்லாம் ஜனங்களை வித்து நிறைய பேர் பாவத்துக்காக விற்கப்படுகிறாங்க, நிறைய பேர் பல வகையில் விற்கப்படுகிறாங்க. கர்த்தர் எல்லா தினமும் ஓப்பனா சொல்ல முடியாது, ஆன்லைன் இருக்கிறனால உடனே பிடிச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. நடந்தாலும் ஆண்டோட சித்தத்தின்படியாக யாரெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த துன்பங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, போத்திபார் வீட்டுல போய் அவன் வேலை செய்யறாங்க. அவனுக்கு அங்க போய் அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆமா, 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 39:2. ஜெனசிஸ் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனான எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் எகிப்தியனான தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. அடிமையா விற்கப்பட்ட யோசேப்பு ஒரு வீட்டு வேலைக்கு கொண்டு விட்டுறாங்க, அடிமையா வாங்கிட்டு. ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யாக்கோபு வீட்டுல யோசேப்பு இருக்கும் போது கூட இருந்தாரு, குழியில தூக்கி போடு கூட இருந்தாரு. ஆமா, அவனை விற்கப்படும் போது கூட இருந்தாரு, ஒட்டக மேல் போகும்போது கூட இருந்தார். அழுதுட்டே போறான், 10 பேரை விட்டுட்டு முடிஞ்சியா நம்ம வேலை வித்துட்டு போயிடறான். அப்புறம் இன்னொரு வீட்டு வேலைக்காக போகிறாரா, கர்த்தர் கூட இருந்தார். அந்த இடத்துல அவன் உண்மையா இருந்ததுனால அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த வீட்டுல அவனை மேன்மையா வச்சுட்டாங்க. என்ன வச்சாங்க? ஆமா, கர்த்தர் பிள்ளைகள் எங்க போனாலும் ஒரு மேன்மை வரும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு மேன்மை வரும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு மேன்மை வரும். ஆமா, ஒரு தாழ்வும் வரும், மேன்மையும் வரும். தாழ்வு வரும். ஆமா, ஒருத்தர் மூலமா ஒரு தாழ்வு வந்தா இன்னொருத்தர் மூலம் ஒரு மேன்மை வரும். ஒருத்த வண்டிகள் தூக்கி குழியில தூக்கி போட்டு அதுல தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்தர் வருவான். அதுல விற்கிறக்கு ஒருத்தர் வந்து அப்புறம் வேகறதுக்கு இன்னொருத்தர் வருவான். போன இடத்துலயும் கர்த்தர் கூட இருக்கனால அந்த இடத்துல ஒரு உயர்வு, அந்த இடத்துல ஒரு பிரமோஷன். கர்த்தர் பிள்ளைகள் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா நிலைமையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வீட்டு போன இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார் என்று அந்த எஜமான் கண்டு, அந்த எஜமான் செடி கூட ஆண்டு இருக்கிறாரியா, செய்யற காரியங்கள்லாம் வாய்க்கிறியா, இன்னொருத்தர் சொல்லி விட்டாம ஃபெயில் வாரான், இவன்கிட்ட போன பாஸ். அப்ப இவனை எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் என்ன ஆகுது, காரியங்கள் வாய்க்குது. இல்லையா? காரணம் கர்த்தரவனோடு கூட இருக்கிறார். கர்த்தரவனோடு கூட இருப்பார். நீ போற இடம்லாம் வாய்க்கும். சில இடத்துல ஃபெயில் ஆகும், சில இடத்துல பாஸ் ஆகும். அதெல்லாம் ஆண்டோட திட்டம். ஃபெயில் ஆச்சு சோர்ந்து போகாதீங்க, திருப்பி வாய்க்க செய்வார். இல்லையா? அவன் வாழ்க்கையில தோல்விங்கிறது கடைசி கிடையாது. தோல்வியில்லா வாழ்க்கையோட அனுபவங்கள், தோல்வியில்லா வாழ்க்கையின் அனுபவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, அந்த அனுபவங்கள் தான் நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறி வரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாட்டி ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது உசாரா போவேன். இங்க நேற்று விழுந்த ஸ்கின் அவுட் ஆச்சு. என்னாச்சுது? ஆமா, சைக்கிளில் போகும்போதெல்லாம் விழாத பிரதர்ஸ் கிடையாது, இன்னும் கூட விழாத சகோதரிகளும் இப்போ அவங்களும் சைக்கிள் ஓட்டுறாங்க. நம்மளோட அவங்க தான் ஜாஸ்தி ஓட்டுறாங்க. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தான் தெரியலையா, ஆனால் பிரதர்ஸ் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, ஆனால் அந்த இடம் வரும்போது தெரியும், நேற்று இந்த இடத்துல விழுந்தா உசாரா இருக்கணும், ஸ்பீடு இதெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம குறைச்சிருவோம். வாழ்க்கையில் விழுந்ததான் அனுபவங்கள் ஜாஸ்தி வரும். மற்றவங்க நல்லா எடுத்து சொல்லுவோம், சார் ஐயா நம்மளை விழுந்து எழுப்பு நாட்கள் நீ விழாம போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வந்து போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவன் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்யற காரியங்கள்லாம் வாய்க்கு. சொந்த வீட்டில் இருக்கும் போதும் அப்பாவுக்கு அப்படிதான் இருந்தான். முதலசுக்கு இவன் நல்லவனா தான் இருந்தான். அவங்களுக்கு தான் இவன் வேண்டாம், ஆனால் இவன் எப்படி தான் இருந்தான். அப்பா நல்லவனா தான் இருந்தான். திரும்பி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் நல்லவனா தான் இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் தான் நம்மை கனப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, ஏன்னா ஆண்டோட திட்டம் இருக்குது. சோர்ந்து போல பாருங்க, அவன் இவ்வளவு நிலமெல்லாம் மாறினாலும் என்ன பண்ணல, சோர்ந்து போல பாச தெரியாத ஒரு ஊர்லயும் உட்காந்துருக்கிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் பெங்களூர் வரும்போது இங்கே வேற பாஷை நான் வந்திருக்க மாட்டேன். இங்கே வந்த ஒரு பாடம் தான் தருது, ஒரு பாஷையே நிறையா. எல்லாம் நாக்கு பிடிச்சிக்கிட்டு மூக்கு பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. அவங்கள ஒன்றுக்கு அப்புறம் வந்து அப்படிங்கிறான். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆண்டோட திட்டம் பிளான் பண்ணாத ஆண்டவர் நடத்துகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு நமக்கு ரொம்ப ஜாயின் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் ஊருக்கு போனால் டைம் பார்த்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமாம், அவனை 20 வெள்ளி காசு கொடுத்தாங்க, எனக்கு 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆமாம், மாதம் 25 ரூபாய்க்குன்னு நம்ம சரி. மாதம் எவ்வளவு? 25 ரூபா, 20 வயசுக்கு முன்னாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமாம், யோசேப்பு 17 வயசுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய சொல்ல முடியும். ஏன்னா தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான். நம்ம யோசேப்பை மட்டும் தான் சிந்திக்க போகிறோம். சிந்திக்க முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட வசனம்லாம் ஆழம், நீளம், அகலம், உயரத்தை ஆராய்ந்து முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. 100 வாட்டி பைபிள் வாஸ்தவங்களா இருக்கிறாங்க. முழங்காலே நின்று பைபிள் வாஸ்தவங்களா இருந்தாங்க. நம்ம பைபிள் வாசிக்காமலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு நல்லா வாசிங்க. இந்த வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். வேதம் வேணும் மனமச்சா இராதிருந்தாலே துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நம்ம துக்கமான நேரங்களில் அந்த வேதை தான் நம்ம ஆறுதல் படுத்தி, நம்மளை தேற்றி தைரியப்படுத்தி, அந்த யோசேப்புடைய சரித்திரம்லாம் நம்மோடு கூட பேசி, பயப்படாத, அவங்க தீமை செய்வார்கள், அதை நன்மையாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 திரும்பி பார்த்தீங்கன்னா யோசேப்பு அந்த வீட்டில் நல்ல ஒரு மேன்மையான ஸ்தானத்து வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பா பரவாயில்லையா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் குழியில் தூக்கி போட்டால் இந்த வீட்டில் நான் தான் மேனேஜர், நான் தான் மேனேஜர், நல்ல போஸ்ட்டு, நல்ல சம்பளம். இவனை அதை செய்யணும்னு சொல்ல யாரும் கிடையாது, அதை செய் அப்படின்னு சொல்கிறவங்க இவன் இருக்கிறான். இவன் எல்லாம் சொன்னால் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அங்கே ஒரு பெரிய ஒரு சோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், போத்திபார் மனைவிடத்தில் இவன் என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. ஆனால் யோசிக்கப்பட்ட மட்டும் நீ என்ன செஞ்சு கேட்கவே இல்லை. அவன் உலகம் ஃபுல்லாக இந்த அம்மாவுக்கு தான் இன்னைக்கு அன்னையிலேருந்து ஏதோ தோட்டத்துலேருந்து அம்மா சொன்ன கேஸ் தான். ஆமாம், எதிர்பேச்சே கிடையாது. போத்திபா யோசிக்கப்பட்ட என்ன பண்ணல, கேட்கவே ஒன்றும் கேட்கல. என்ன சொல்லியா கேட்டா கிடையாது, இல்லை அந்த அம்மா சொன்னதான் உண்மை, திக் போட்டுல முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இந்த வரைக்கும் அம்மாமார்கள் தேவன் அம்மாமார்களை வச்சு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறாரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுமா, ஆனா தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு, அதுக்கு நீ தேவை. கர்த்தர் இவனை தூக்கி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு மாற்றணும். இல்லைன்னா இங்கே செட்டில் ஆயிடும். நீங்க இவன் செட்டில் ஆகிறத உனக்கு இஷ்டம், அவங்க செட்டில் ஆக வேண்டிய ஆள். இவனுக்கு அடுத்த ப்ரமோஷனுக்கு அடுத்த ப்ரமோஷன். போத்திபார் வீடு உனக்கு பெருமன் கிடையாது, பெருமன் இல்லாதனால அவத்துக்கு ஜெயிலில் போட்டான். அவத்துக்கு என்ன பண்ணா? ஆமா, ஜெயிலில் போட்டான். ஆனால் அதே வருஷத்தில் லாஸ்ட் சொல்லப்படுகிறது, சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. 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 ஆமா, அந்த சிறைச்சாலையில நீ படிக்கிற 20 வசனம் 39 அதிகாரம் இல்ல 39 அதிகாரம் 20 வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து போதும். சிறைச்சாலையில் வைத்தார்கள். உடனே சொல்லு, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அப்படியே மேன்மையான உன்னதமான அனுபவத்துல அந்த வீட்டில் பெரிய ஆளா இருக்கும் போதும் வேதம் சொல்லுகிற கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு. இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் புக் பண்ணி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருக்குது. எங்க போட்டுருக்குது? ஆமா, ஜெயிலில் போட்டுருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிற கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா. ஏன்னா அவங்க தீமை செய்யணும், அப்பதான் தேவனுடைய திட்டத்தோட வாழ்க்கையில சரியான பாதையில கொண்டு போகணும். ஆண்டவர் ஒரு மேன்மையான அனுபவத்தில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் தீமை செஞ்சு இவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன கொடுக்குறாங்க? ஆமா, ப்ரமோஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் யோசேப்பு அதை சகித்து ஜெயிலில் இருக்கிறான். எவ்வளோ வருஷம் போத்திபார் வீட்டில் இருந்தான் அப்படின்னு தெரியாது, எவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருந்தான்னு தெரியாது. ஆனால் 17 வயசில் அங்கே விடுறான். ராஜா 30 வயசு, 13 வருஷம் அவனோட வாழ்க்கையில் இங்கேயும் ஜெயிலில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 13 வருஷம் அவனோட வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள், உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு, குளிரில் தீ போடுறது, செயல் பண்றது, திருப்பி ப்ரமோஷன், திருப்பி ஜெயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். அங்க இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா. கீழே படிச்சுன்னா சிறைச்சாலைக்காரன்
இவனை ஒரு சூப்பர்வைசர் ஆகிட்டான். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஹல்லேலூயா. ஆமா, அடுத்த வருஷம் சொல்லப்படுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ கர்த்தரை வாக்கிய பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் சொன்னபோது போத்திபார் வீட்டிலும் அவன் செய்தெல்லாம் தேவன் வாக்கிய பண்ணினார். இவர் குற்றவாளி ஆக்கிட்டு ஜெயில போடுக்குது. அங்கேயும் கர்த்தர் அவன் செய்யறதெல்லாம் வாக்கிய பண்ணி கர்த்தர் அவனோடு இருந்ததுனால இவனுக்கு அங்கேயும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. ஜெயில ஒரு ப்ரமோஷன். எல்லாரும் விசாரிக்கணும். காலையில் எழுப்புனே பல்லு வளர்க்கணியா, என்னது ஒயிட் மிஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கழுவக்கூடாதா, என்ன ப்ராப்ளம் என்ன, இப்படி எல்லாம் விசாரிக்கிறோம். கத்திர பிள்ளைகளை ஒருத்தர் விசாரிக்கணும். இப்போல்லாம் யாரும் விசாரிக்கிறது நமக்கு எப்போ அடுத்த வம்பு அடுத்த வம்பு இருக்கு. திடீர்னு நம்ம யாரும் கேட்க அவன் கஷ்டத்தை சொல்ல திடீர்னு பாக்கிட்டு 10 எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அதனால பேசாம போறது நல்லது. நிறைய பேர் அப்படியே டிஸ்டர்பெண்டாகவே இருப்பாங்க. எவன் கெட்டா எவன் செத்தா எவன் இந்த வழி போனா எனக்கு என்ன, யாரும் விசாரிக்கிற வேலை இல்லை. ஆனால் நீ யோசிப்பா இருந்தா நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னா நீ விசாரித்து நிமித்த கெட்டதெல்லாம் வரலாம். பயப்படாத. ஆண்டவர் உனக்கு அடுத்த ப்ரமோஷன் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருத்தர் விசாரிங்க, பேசுங்க. இப்போதான் நீங்க டைரக்டா போக வேண்டாம் போறனா, ஆனால் ஃபோன் மூலமா போகலாம். கர்த்தரை விசாரிங்க, ஒருத்தர் விசாரிங்க. தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா, ஜோன் பண்றவங்களுக்கு பயப்படாதீங்க. ஜோம் பண்ணுங்க, ஃபோன்லயாவது ஜோம் பண்ணுங்க, இப்படியாவது ஊழியம் பண்ணுங்க. ஒருத்தர் விசாரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம கர்த்தர் அப்படியே போன நோண்டி இருந்தா அப்போதையா கிடைச்சாரு. பார்த்தேன் டேவிட் சந்தோஷம். ரொம்ப நாள் வச்சு 2 வருஷம் ஆச்சு பேசி. அப்படியில் ஒரே போனேன். நக்கடி எடுத்தாலும் பேசினா இதோ வருகிறேன்னா உடனே போன நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி அடிப்பானா, ஐயா நான் இந்த சாப்பாடு இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. ஒரு ஜூஸோட ஒரு பாட்டிடலான்னாரு. ஓகே, அப்படியே ஒரு பாட்டிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தனால இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு உதவியாக வந்துட்டார். ஊழியத்துக்கு இல்லை விசாரிக்கடா, நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கே 1000 தலைவலி இருக்குது. நம்ம தலைவலியும் சரியாகல, அவர் தலைவலியில் நம்ம ஏன் மாட்டிக்கிடுவானா? இல்லை, நான் அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு வித்தியாசமானது. நமக்கு 1000 தலைவலி இருந்தாலும் அநேக தலைவலியை நம்ம மாற்றுக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு 1000 தலைவலி இருந்தாலும் அநேக தலைவலியை நான் மாற்றுகிறவங்க. ஆமா, பவுலக்கண்ண சொல்லுவார், எனக்கே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதியா, அந்த முள்ளை எடுக்க ஆண்டோட ஜெபம் பண்ணேன். ஆண்ட சொன்ன இல்லை, முள் அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் அநேகருடைய முள்ளை நான் மாற்றுகிறவன். எனக்கு முள் இருந்தாலும் சொல்லுங்க, அநேகருடைய முள்ளை நான் மாற்றுகிறவன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டோடைய வேலை, அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். நான் நமக்காக மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவனை விசாரிப்பு காரணம் வச்சுட்டான். அந்த விசாரிப்பு இல்லை அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் வராது. அடுத்த ப்ரொமோஷனு நம்ம வராது. கர்த்தர் பிள்ளைகளை ஒருத்தர் விசாரிங்க, குடும்பத்தில் விசாரிங்க, வெளியே விசாரிங்க, பேசுங்க. ரோட்டில் வந்து போனாலும் குறுன்னு தான் போவான். பாடுங்க, சாப்பிட்றதா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் பிபி ஜாஸ்தி இந்த மாதிரி இருந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா நாள் கேளு, உங்கள்கிட்ட பழகிடுவாங்க. அப்படியே ஏசை பற்றி சொல்லிடலாம், இல்லை நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலாம், அப்படியே சபை கூப்பிடலாம், இல்லை நம்ம வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணலாம். ஊழியம் பல வகையில் செய்யலாம். இப்படிதான் செய்யணும் அப்படி இல்லை. மேடையில் இருந்து மைக்கு பிடிச்சி ஊழியம் பண்ணாதுல்ல. இதை பார்க்கலாம் பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். வேலை செய்கிற இடத்துல செய்யலாம், வேலை செய்கிற இடங்கள்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பல வகையில் நீங்கள் இயேசுக்காக பிரகாசிக்க முடியும். பிரகாசிக்க விரும்புகிறவனுக்கு பிரகாசிப்பதற்கு இடம் இருக்குது. பிரகாசிக்க விரும்பாதவனுக்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகம், நீ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களை அநேக விரும்புவாங்க. அநேக ஈசல்கள் ஓடி வரும், உங்களை பார்த்து இந்த வெளிச்சத்துக்குள் ஓடி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நீங்க வெளிச்சம் தேவை. நீ உலகமே இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஆனா வெளிச்சம் கர்த்தர் பிள்ளைகள் இயேசுங்கிற நாமம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஆறுதலை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் நாம மாத்திரமே அவனோட ஆறுதலை கொடுக்கக்கூடியது. அவனை வேதனையை மாற்றுகிறது. துக்க நேரத்துல அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. நம்ம நல்லா இருக்கும் போது கூட பிரியாணி சாப்பிட 1000 பேர் இருப்பாங்க. சரிக்கு நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு அப்படின்னா நல்ல பேர் கை தட்டுவாங்க. நம்ம கீழே இறங்குறோன்னா எல்லாம் யாருன்னு தெரியாடிடுவோம். யாருனே தெரியாது, யாருமே தெரியாதுங்க யாருனே. இதான் உலகம், மாயான உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டுக்காரருக்கு ஃபாரின் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஒய்ஃபோட நல்லா கைத்தட்டி நல்லா வேகலாம் ஊட்டி விடுவாங்க. வேலை போயிடுச்சு, ஃபாரின்ல வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா வீடு கதை பண்ணி போட்டு பக்கத்தில் உட்காந்துருவாங்க. எல்லாரும் இல்லை, சிலர். ஏன்னா போகும்போது இதையாவது கேக் ஊட்டி விட்டுச்சு, ஆனால் ரிட்டர்ன் வர்றாரு. வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் உண்டு. எல்லா நிலவையிலும் நம்ம ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். எல்லா நாட்களிலும் அன்புள்ளவர்கள் அன்பாவே இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி வந்துட்டாருன்னு ஆண்டவர் அப்படியே அடிச்சு போக மாட்டாரு, வேற ஒரு ப்ரமோஷன் வச்சிருப்பாரு.
பாரில நாட்டாங்க எல்லாம் பண்டிகை சாக போறாங்களா? இல்ல, கர்த்தர் இன்னொரு வழியை அவர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு சோதரர் இன்னொரு வாசல் திறக்கப்படும். ஒருவரும் போட்டுக்கிடாத வாசல்களை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த தான் அவருடைய பிடிவாதமான காரியம். உன்னை பிடிவாதம் தேவனுடைய திட்டத்தை மாத்திரும். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக உன்னை கொண்டு போயிடும். ஆனா தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய திட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? அவன் நிறைவேறும். விலையிலையா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் விசாரிக்கிறான். கத்த பிள்ளைல ஒருத்தர் விசாரிக்கணும். கண்டிப்பா விசாரிக்க வந்தவங்க ஜெபம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ஆண்டோடைய சித்தம் நிறைவேறும். ஏன்னா ஆண்டோடைய திட்டம் ஒன்று இருக்குது. அதை ஒருவனை ஏற்று மாற்றவே முடியாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆமா, தேவனுக்கு ஒரு நீதி இருக்கு, தேவனுடைய ஒரு திட்டம் இருக்குது. இந்த பூமியில தேவனுடைய பிளான் போட்டு அந்த பூமியை நடத்தி இருக்கிறாரு. கொரோனாவுக்கு ஆண்டு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு எங்கேயோ ஒரு சைனாக்காரனே நம்ம அவங்கெல்லாம் சமைச்சு இருக்கிறோம். தேவனுடைய திட்டம் இல்லாதபடி தலையில உள்ள ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விடாது. அப்படின்னா வர பிரச்சனை தேவனுடைய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளேயும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாரு. கொரோனா வந்து நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு பிரதமர் பேசுங்க, கொரோனா வந்து நல்லது பாஸ்டர், 3ஆவது நாள் விட்டு 4 கூட வருத்துக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் கொழுப்பு அடங்கிச்சான். அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்லாரு, நிறைய பேர் கொழுப்பு அடங்கிச்சு, நிறைய பேர்லாம் ஸ்பீடா போனான், ஸ்லோவாயிட்டான். இல்லைன்னா அவனை பிடிச்சிக்க முடியும். அவன் எங்க ஜம்ப் பண்ணி போறானே தெரியாம வச்சது. நிறைய பேர் ஸ்பீட் ஆனவர் என்ன பண்ணாரு, ஆமா குறைச்சது, ஸ்லோ ஸ்பீட் பிரேக் பண்ண ரைட் டேக் அங்கே மெதுவா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போப்போம். கொஞ்சம் உலகத்தையே ஸ்பீடை குறைச்சிட்டு இருப்பாருங்க ஆண்டவர். இந்த கொரோனா வச்சு ஒரு ஆளா 2 பேரா, 1 கோடியா 2 கோடியா, உலகம் பொழுது எவ்வளோ கோடி ஜனமுடைய வேகத்தை என்ன பண்ணாரு. நான் அமெரிக்கா, நான் சைனா, நான் எல்லாம் குறைச்சனியா. நீ அமெரிக்கா குறை, சைனாவும் குறை, இந்தியாவும் அவன் குறை, நான் தமிழ் நான் குறை, நீ கன்னடா நான் குறை, நான் எல்லாம் கர்நாடகா தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லாம் அடுக்கணும். எல்லாம் ஸ்பீடை குறைக்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, இதோட தேவனுடைய ஒரு திட்டம் இருக்குது. இதுக்குள்ளேயும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். சமுத்திரத்துக்குள்ளே ஆண்டு வெட்டாந்தரை வச்சிருந்தாராம். சமுத்திரம் எவ்வளவு மில்லியன் வருஷம் ஆச்சுது. அதுக்குள்ள ட்ரைலாண்ட் பைபிள் வச்சுங்க, ட்ரைலாண்ட் வெட்டாந்தரை தமிழ் ஜனத்துக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அவங்க இப்போ நேற்று வந்தாலும் பாரு அன்னைக்குள்ள பைபிள். ஆனால் பைபிள் சொல்லி உலகம் உருவாகும்னு ஆண்டவர் வெட்டாந்தரை வச்சிருந்தார். இதில் என் ஜனங்களை நடத்துவேன் நான். ஆனால் அங்கே போனால் எங்கள் ரதங்களாம் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கே ஸ்லிப் ஆகணும், இஸ்ரேலருக்கு நம்ப கூடாது. அவன் எங்கள் குதிரைகள், ரதங்கள், சின்ன பிள்ளைகள், குட்டிகள், வாத்து, கோழி எல்லாம் என்ன பண்ணோம். அவன் எல்லாம் போனால் அவங்க ட்ரைலாண்ட் உலர்ந்த தரையான தண்ணிக்குள்ளே வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் அவங்களுக்காக தண்ணிக்குள்ளே ஒரு காய்ந்த தரை வச்சிருக்கிறாரு. அவன் நீ வழி போக மாட்டீர்கள். அதுல தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அவன் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். டெய்லி அவனை விசாரிக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். நேற்று நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு என்னாச்சது நம்ம டல்லாக இருக்கிறான். என்ன பிரதர் அவாரியோ ரைஸ்லாம் காலையில் பல்லாம் வழங்குனீங்களா? இல்லை பாஸ்டர், இப்போ பாஸ்தா வருது. இல்லை சார் உங்களை நான் விளைக்கல, நான் சொப்பனம் பார்த்தேன், எனக்கு அதுலேருந்து என்ன பண்ணலையா காலையெல்லாம் ஆடுது, என்ன ஆகும் என்ன கதி ஆகுது. ஏன்னா சொப்பனம் தலையை விட்டு போக மாட்டேங்குது. சில சொப்பனை பார்த்து தலையை விட்டு போகாது, இதெல்லாம் நினச்சிட்டு மறந்துடுவோம். அது வேறு. ஆணுடைய சித்தம் இருக்கிற சொப்பனெல்லாம் தலையில் எத்தனை வருஷம்னாலும் என்ன இருக்கும், அப்படியே உள்ள நிற்கும். உனக்கு முடிஞ்சாலும் பல்லு வழங்க ஞாபகம் வரல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வரல, பிரேக்ஃபாஸ்ட் வாசனை வருது, அந்த வாசனோட இந்த வாசனை பெருசாக இருக்குது, சொப்பனத்தின் வாசனை. அதனால கேட்குறேன் என்ன சொப்பனம் பார்த்தா. இன்னொருத்த பக்கத்தில் வந்து சொப்பனம் பார்த்தா அவன் சொல்லலை, இன்னும் ஃபஸ்ட் அவன் சொப்பனத்தை சொல்லிட்டு ஒழுங்கா சொன்னா பார்க்கலாம், அப்புறம் சொல்லாங்க அவர் ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அப்படினால அவனை சுற்றில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா காலையிலேயே விசாரிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 என்ன பார்த்தல எனக்கு ஒருத்தர் விசாரிக்கல, நம்மளுக்கு தூக்கம் வராது. ஒரு சில தூக்கம் யாரும் விசாரிக்கவே கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த டேலண்ட் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அதை செய்யாமல் இருக்க முடியாது. எனக்கு கொடுத்த டேலண்டாக நான் யூஸ் பண்ணோம், இல்லைன்னா ஒரு தாளந்து வாங்க மாதிரி ஆயிடுவேன் நான். ஆண்டவரை கை காலையில் விட்டு புறமாடுகளை தூக்கி போடையாம அப்படி பாரு. ஆனால் அப்படி முடியாத காரியம் அது. ஆமாம், கிருபை பெற்றவங்களால அடக்கி வைக்க முடியாது. கிருபை பெற்றவர்கள் அநேருக்கு ஆசீர்வாதமாக அவன் கர்த்தரை பார்த்துக்கிறார், விசாரிக்கிறான். அதில் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். 3 திராட்சை கொலைகள் இருந்தது. அதை நான் ஜூஸ் பண்ணி நான் ராஜாவுக்கு கொடுக்குறேன். சுருக்கமாக சொல்லி ஏன்னா டைம் ஆகிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். உடனே சொல்றாரு, இல்லை 3 நாள்ல உன்னை ராஜா உன்னை பழைய நிலைமைக்கு வந்துடுவார், நீ பழைய நிலைமைக்கு வந்துடுவார், இருக்கிற நிலைமை மாறிடும், உடைய நிலைமை மாறிடும். ஹல்லேலூயா. அவனுடைய நிலைமையை மாறுவார். கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றப்படுவார். கர்த்தர் மாற்றுகிறார். உடனே சொப்பனம் நல்லா இருக்குது. பக்கத்தில் பரவாயில்ல நல்லா சொல்றாரு. சரி, நானும் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அடுத்த ஒருத்தர் நானும் ஒரு சொப்பனம் பார்த்தேன். 3 கூடைகள் இருந்தது. என்ன வச்சது? 3 கூடைகள் இருந்துச்சு.
அதில் வந்து நான் எடுத்துகிட்டு போனேன். காக்கா பறவைகள் வந்து என்ன போச்சு, எடுத்து சாப்பிட்டு போயிடுச்சு. யோசிச்சேன் நான் இன்னும் 3 நாள் தான் உடைய ராஜா தூக்கில் போட்டுருவார், அவர் டைம் முடிச்சிச்சு. அதே மாதிரி 3ஆவது ராஜாவுடைய ஜென்ம நாள் வந்துச்சு. இந்த 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு, ஒருத்தனை தூக்குப்படையில் ஏற்றிட்டாரு. கர்த்தர் பைபிளில் சொல்லப்படுகிறது, இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். பணக்காத்திரன் சொல்லி விடுறான், சார் நீ அப்படி போய் ராஜா பக்கத்தில் உட்காரும்போது என்ன வந்து நினச்சிக்கையா, மறந்துடாத, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு குற்றமும் செய்யலை, நான் இந்த ஊருக்காரன் கிடையாது, ஏதோ ஒரு காரன் என் நிலைமை எனக்கு கொண்டு வச்சிருக்குது, என்னை எப்படியாவது மறந்து ராஜாட்ட சொல்லி அப்படி தூக்கி வெளியே விட்டுரு அப்படின்னு தூக்கி வெளியே விட்டுருன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மறந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் மறந்தான். மனுஷன் எல்லாம் நன்மைகளை மறக்கிறவன். 40ஆம் அதிகாரம் 23 ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அப்ப பாருங்க, நன்மைகளை மனுஷன் மறந்துடுவான், ஆனா தீமையில் மட்டும் ஞாபகம் இருக்கும். எது ஞாபகம் இருக்கும்? ஆமா, தீமையில எல்லாம் ஞாபகம் இருக்கும், நன்மைகள் எதுவுமே. ஆமா, ஒரு ஆள்கிட்ட போய் அந்த அவருடைய நன்மையெல்லாம் சொல்லுங்க, நன்மையெல்லாம் தெரியாதோ, அவர் செஞ்ச தீமையில எனக்கு தெரியும், அவர் செஞ்ச நன்மையெல்லாம் தெரியுமா, இல்லைங்க அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. அவர் அன்னைக்கு அப்படி பேசுறோம், அது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அவர் மூலமா நீ எவ்வளோ நன்மை பெற்றாய் சொல்லு அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் மறந்து போச்சு. மனுஷோட இருதயம் அவர் தீமையில ஞாபகம் வைக்குது, ஆனால் நன்மையில என்ன பண்ணுது? ஆமா, நன்மையில நினைங்க, நல்லது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்பனை ஏதோ, அதை மட்டும் யோசிக்க, அதை மட்டும் செய்ய, அதை மட்டும் செய்யுங்க. தீமையில் பிசாசினால் உண்டாகும், மனுஷனால் உண்டாகும், இல்லைன்னா அது உங்களுக்கு கெடுதியா மாறும். அதே நினைச்சிட்டு இருக்காங்க, தீமையிலே நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க பைத்தியமாயிருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நல்லது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நல்லதை மட்டும் யோசிங்க. ஒரு மனுஷனுக்குள்ள 2 பேர் இருக்கும், 2 பேர் இருக்கிற பழத்தை தான் நம்ம சாப்பிட்டோம், நன்மையும் அவன் தீமையும் இருக்கிற பழம் தான் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அந்த தீமையிலே நன்மைகளை மாற்ற வந்தவன் தான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமா, அதனால பாருங்க, யோசேப்பை மறந்து விட்டான். நன்றி இல்லாத எவ்வளவு நன்மை செஞ்சவனுக்கு தூக்கி விட்டப்ப கிட்ட இருக்கும்போது சொல்லி கூட சொல்லி விட்டானு, அவன் என்ன பண்ணா? மறந்துட்டான். மறந்தது நல்லதா கெட்டதா? நல்லது. மறந்தது நல்லது. நீங்க சொல்லிட்டாரு, நம்மளும் சொல்லல, அதே சொல்லி மறந்துட்டாயா. மனுஷன் எல்லாம் மறந்துடுவான், நல்லதை மறப்பான், கெட்டதை மறப்பானா? எதை மறந்துடுவா? நீ சொன்னதான் கரெக்டு, மறந்தது நல்லது. சப்போஸ் அன்னைக்கு அவனுக்கு ஞாபகம் வந்து ராஜாவிட்ட பேசி இப்படி யோசேப்பு ஒருத்தருக்கு அவனை கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே விட்டுருவோம், ஜெயிலில் தேடணும், சரி ஓகே ரிலீஸ். இப்போ யோசேப்பு ஜெயிலை விட்டு வெளியே வராது, எங்கே போவார்? யார் வீட்டு போவார்? இந்த மச்சா இருக்கிறானா, மாப்பிள்ளை இருக்கானா, சட்னி இருக்கானா, இட்லி இருக்கா, சாம்பார் இருக்கா, யாருமே இல்லை. ஒரு ஆனால் அது மாதிரி தான் ரோட்டில் இருக்கணும். ஜெயிலை விட்டு வெளியே வந்து எப்படி இருக்கணும்? யாருமே தேவனை திட்டம் அப்படி இல்லை, அவன் மறக்கணும். மனுஷெல்லாம் மறக்கணும், நல்லா மறக்கணும். ஏன்னா தேவனை திட்டம் அடுத்த ப்ரமோஷன் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவன் மனுஷன் மறக்கிறானா, பயப்படாது, அவன் மறக்கணுங்க. ஏன்னா அடுத்த ப்ரமோஷன் நீ போக முடியும். இதில் படிச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா வருஷம் கூட பார்க்குறான். அப்படியே 2 வருஷமா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? மனுஷன் தானே யோசிப்பு இருந்தாலும், ஏசு இல்லை, ஏசுக்குன்னா பண்ண எல்லாமே தெரியும், அவர் டென்ஷன் ஆக மாட்டார். என்ன யோசிப்போம், மனுஷன் தானே. எப்படியோ வந்துட்டு எங்கேயோ ஒரு பச்சை பிடிச்சி டைம் சாப்பாடுலாம் கிடைச்சா நல்லா இருக்கும், எல்லாருமே வாழ்க்கை நல்லா இருந்தால் விரும்புவோம். நம்ம திடீர்னு ஜெயில் கதை திறந்து போது பார்த்துக்கோம், நம்மளை கூப்பிடாதான் வந்திருக்கிறான், அந்த மாதிரி சொல்லியிருப்பான், என்ன இருந்தாலும் சொல்லியிருப்போம். ஏன்னா ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்கான், டெய்லி ஜூஸ் போட்டு கொடுக்குறாள், ஏன்னாலும் ஜூஸ் போட்டு கொடுக்கும், ஜூஸ் போட்டு போடலாம். ஏன்னாவோ அவனை மறக்க பண்ணிடுறான். ஆண்டவர் அவனும் மறந்தான். மனுஷன் ஒரு பக்கம் மறக்கிறதான் ஒரு வரைக்கும் அது நல்லது. டெய்லி பார்த்தான், ஒரு நாள் 2 நாள் கூட 2 வருஷம் ஆச்சு. இனிலாம் நமக்கு என்ன கிடையாது. ஆமாம், ஆனால் ஒரு நாள் திடீரென்று ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. யாருக்கு சொப்பனம்? ராஜாவுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தி சொப்பனத்தின் மூலமாவே ப்ரமோஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ராஜா சொப்பனம் பார்த்துட்டான். அங்கே உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு அர்த்தத்தை சொல்லு. ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள் ராஜா வச்சிருப்பான், பெரிய பெரிய சாஸ்திரியெல்லாம் வச்சிருப்பான், ஒரு கற்று பெட்டி பெரிய வித்துவானெல்லாம் வச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமாம், எல்லாட்டும் சொன்னானே தெரியாட்டான். அப்பதான் அவரை நம்ம ஜூஸ் மாஸ்டர், யாரு ஜூஸ் மாஸ்டர், கர்த்தருக்கு ஞாபகம் வருது. ஐயோ ஆண்டவன 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சாப்பாடு பக்கம் சொப்பனம் பார்த்தான். நாங்கள் அர்த்தம் சொன்னோம், அவன் சொன்னபடியே எங்களுக்கு நடந்துச்சுது, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, அவனுக்கு என்ன ஆச்சுது, இந்த பூமியை விட்டு வர ப்ரமோஷன் அவன் கிடைச்சது. அதனால ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறான். கர்த்தருக்கு பாருங்க, ஜெயிலில் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டோட சித்தம் தூக்கி ரோட்டில் விட்டாச்சுன்னா எந்த வீட்டில் போய் தேடுறது?
யார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறானோ, எந்த வீட்டில் கார் கழுகுறானோ, எந்த வீட்டில் பாத்திரம் கழுகுறானோ, எந்த வீட்டில் துணி துவச்சுட்டு இருக்கிறானோ யாருக்கு தெரியும்? எங்க போய் தேட முடியும்? ஆனால் ஆண்டவர் அங்கே வச்சுட்டாரு, அங்கேயே இரு, இங்கே உன்னை இருக்கிற இடத்துல தேடி வரும். ப்ரமோஷன் இருக்கிற இடத்துல அவ தேடி வரும். மனுஷன் மறக்கிறது நல்லது, ஏன்னா தேவன் மறப்பவர்ல. இல்லையா? அவன் ஆண்டவர் மறக்க மாட்டார், அதனால அங்கேயே வச்சுட்டார். நீ அங்கேயே இரு, ஏன்னா இங்கே தான் ஆளு தேடி வரும். டாக்டர்ஸ் அங்கே இருக்கு, ஜெயிலே இருக்கட்டும் பரவாயில்ல. 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா சொப்பனை பார்த்து அர்த்தம் சொல்ல யார் இல்லாதனால அங்கே ஞாபகப்படுத்தி திருப்பி ஜெயில வந்து ஐயா இருக்கிறார். நீ வாசித்த செய்தியில் வாசித்த ராஜா கட்டவிழ்க்கு சொன்னான், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? இரும்பில் அடைப்பட்டான அந்த யோசேப்பை கட்டவிழ்க்க சொல்லி அவனை சவரம் பண்ணி அவனை வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தி நல்லா தைலால போட்டு புஸ் புஸ்ல அடிச்சுட்டு வந்துருப்பான். ஏன்னா ஜெயிலில் எப்படி இருப்பாங்க, நல்லா கொண்டு வந்து ராஜா முன்னாள் போட்டு ராஜா சொல்லுகிறாரு. உடனே அர்த்தம் சொல்லிட்டான், 7 வருஷம் இந்த தேசத்துல நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த 7 வருஷம் ஆசீர்வாதம் வரும்போது டெய்லி எம்ஜி ரோட்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பிச்சுக்காரன் ஆயிடாது. கொஞ்சமா சேர்த்து வை, ஐஸ்கிரீமே கிடைக்காத ஒரு நாள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோறே கிடைக்காது, கண்டிப்பா புத்தப்பட்டு தான் கிடைக்கும். அந்த நாட்கள்ல இது பேலன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ண வேண்டும். இல்லையா? ஆமா, சில எல்லாம் பெங்களூர்ல காசு கையில இருந்தா உடனே காலி பண்ணாதான் தூக்கமே வரும். சேர்த்து வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கொரோனா வந்தவர் படம் தான் நிறைய பேருக்கு அந்த ஞானம் வந்திருக்குது. எது வந்தவர் படம் தான் அவன் எல்லாம் காலி பண்ணிட்டமே, கொரோனாவுக்கு அடமையில சேர்த்து வைக்கலையே, நீதி உண்டானா கத்து தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நீதி சேர்த்து வைக்கணும் என்கிறாங்க. வெளிப்பாடு சொல்லுகிறான். உடனே ராஜன் சொல்றாரு, நீ தான் உட்காரு, இந்த ஸ்தானத்தில் உட்காந்து தேசத்துக்குள்ள நீ அதிகாரி ஏறு. நல்ல செழிப்பான தேசத்துல எல்லாரும் 5-1 ராஜா கொடுத்துருந்தோம். ஆமா, மீதில் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பஞ்சம். இந்த பஞ்சம் 8th தேசத்துல இல்ல, கானான் தேசத்துல வந்துச்சு. அப்பதான் அவட பிரதர்ஸ் எல்லாம் வராங்க. என்ன பண்றாங்க? வருகிறாங்க. இந்த கடைசியில தான் சொல்கிறார், நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், அதே தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார். அந்த தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இல்லையா? அவன் மனுஷன் எவ்வளவு தீமை செய்யட்டும், செய், நல்லா செய், என்ன வேணாலும் செய். ஆனா நான் தேவனோ, சொல்லுங்க, தேவனோ, என் தேவனோ, என் தேவனோ, என் அழைத்தவரோ, எனக்கு தரிசனம் கொடுத்தவரோ, எனக்கு சொப்பனத்தில் பேசினவரோ, அவன் எல்லா தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். இல்லையா? நம்முடைய தேவன் தீமையை நன்மையா மாற்றுகிறவர், தீமையை நன்மையா மாற்றுகிறவர். மனுஷன் மூலமாக வருகிற எல்லா தீமைகளையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது சரி, இந்த வாழ்க்கையில் வர எல்லா தீமைகளையும் இயேசு நம்பி பாருங்க, இந்த தீமைகள் எல்லாம் நன்மையை மாற்றுவார். லோரமா மந்திரம் பண்றாங்களா, சூனியம் பண்றாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவை பண்ணட்டும். நமக்கு தெரிஞ்சது இயேசுவா வந்திருக்கிறாரு. அவர் எல்லா தீமையிலே நன்மையிலாய் அவர் மாற்றுகிற தேவன். மனுஷோட தீமைகள், சொந்த பந்த தீமை செய்யறாங்களா, கூட பிறந்த தீமை செய்யறாங்களா, யார் தீமை செய்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு செய்த எல்லா தீமைகளையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதுவே உங்களுக்கு ப்ரமோஷனாய் மாறும், அதுவே உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும், அதுவே தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். உங்களுக்கு தீமை செய்தால் நீ தேவனை தந்த மேலான அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அவன் கடைசி சொப்பன ராஜாவுக்கு வந்த போது இவனுக்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறி அந்த மேலான ஸ்தானத்துக்கு போனான். அவனோட பிரதர்ஸ், அவனோட பெற்றோர் எல்லாரும் அவனை வணங்கினார்கள். காரணம், தேவன் சொன்னார், எல்லாரும் வந்து உன்னை வணங்குவார்கள். எல்லாரும் வணங்குற அளவுக்கு உன்னை மேன்மையான இடத்துல வைப்பேன். இல்லையா? ஆமா, ஏசிய நம்பர் ஒவ்வொருவரும் கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பார். பட்சபாதம் இல்லாத தேவன் உடைய நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மை தருவார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு மேன்மை தருவார். நீ படிக்கிற ஸ்கூல்ல ஒரு மேன்மை தருவார், காலேஜில் ஒரு மேன்மை தருவார், நீங்க இருக்கிற தெருவில் ஒரு மேன்மை தருவார், நீங்க ஒரு வீட்டில் ஒரு மேன்மை தருவார். ஒருவேளை நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு மேன்மை வருது, உன்னை தேடி வரும். இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மேன்மையாக்கப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தப்படுவார். இந்த வாழ்க்கைவர்கள் எல்லா தீமையையும் என் தேவன் நன்மையாக முடியப்படுவார். கர்த்தர் வார்த்தை உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கைத்தடி ஆண்டவர் நன்றி சொல்லுவாங்களா? எல்லாம் கைத்தடி ஆண்டவர் நன்றி சொல்லு. இயேசுவே மக நன்றியா, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நாங்கள் தீமை எல்லாம் நன்மையா மாற்றுகிறவரே மக நன்றி. ஓ யோசித்த வாழ்க்கை வந்து எல்லா தீமைகளையும் எல்லாம் நன்மையாடி மாற்றுகிறேன். ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லா தீமைகளையும் கூட நீ நன்மையாடி மாற்றுக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீமைகளை நீ நன்மையா மாற்றுக ஆண்டவரே மக நன்றி.
இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றியா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றியா நன்றி நன்றி. Praise the Lord. Hallelujah.